ஞானச்சாரலை விரும்பி கேட்டு தங்களின் அருமையான கருத்துக்களை பகிர்ந்து வரும் அன்பு நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள். இந்த பதிவை பலருக்கும் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த நல்ல கருத்துக்கள் இன்னும் அதிகமான மக்களை சென்றடைய மிகுந்த உதவியாக இருக்கும். தொடர்ந்து உங்கள் அன்பும் ஆதரவும் தாருங்கள். நன்றி. வேளம் இளையனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ பிரகாசமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரல் இன்று நாம் பார்க்க இருப்பது இறைவன் எங்கிருக்கிறார், அந்த இறைவனை நம்முடைய முன்னோர்கள் எப்படி அடைந்தார்கள். இது அடைந்தார்கள் என்று சொல்வது கூட சரியான ஒரு வார்த்தை அல்ல. ஒரு பொருள் நம்மிடமிருந்து தவறி போய் மீண்டும் அதை நாம் பெறுவதே அடைதல் என்று சொல்லப்படுகிறது. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு பொருளை பெறவும் முடியாது, இழக்கவும் முடியாது. அப்போது என்ன நடக்கிறது என்றால், இறைவனையும் இறைவியையும் உணராமல் இந்த ஜீவன் அனந்த கோடி பிறவிகளில் வீணாக காலம் கழிக்கிறார். அவன் இறைவனை அறிகிறான். மறைந்திருந்த இறைவனை வெளிப்படத் தோன்றுமாறு அவன் அறிந்து கொள்ளுகிறான் என்பதுதான் உண்மை. இறைவனை அடைதல் என்பது ஒரு மரியாதை நிமித்தம் சொல்லப்பட்ட வார்த்தை. காரணம், இறைவன் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிற ஒரு பொருள். அது இல்லாத இடமே இல்லை என்று சொல்லும்போது, அனைத்து உயிர்களிலும் அணுவுக்கும் அணுவாகவும் அதற்கு அப்பாலுக்கு அப்பாலாகவும் விளங்குகிற அந்த இறைவன், அந்த பரன் பரன் என்பது சிவபெருமான், பறை என்பது பராசக்தி. இப்படி பிரிப்பில்லாமல் விளங்குகிற அந்த சிவசக்தியை, சிவஜோதியை பல பல பெயரிட்டு நாம் அழைக்கிறோம். அதை ஆணென்றும் பெண்ணென்றும் வடிவாக செய்து, ஒளி வடிவாக இருக்கிற இறைவனுக்கு தேகம் என்பதே ஒன்று இல்லை. தேகமே இல்லாத ஒரு மனிதருக்கு ஆண் பெண் என்ற பேதங்கள் இல்லை, மாமிச உடலும் இல்லை, இந்த அடையாள பேதங்களும் இல்லை, பாலின பேதங்களும் இல்லை. பிறகு ஏன் இவ்வாறெல்லாம் சொல்லப்பட்டது என்றால், இந்த புராண இதிகாசங்களும் ஆலய வழிபாடுகளும் ஆரம்ப நிலை சாதகர்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் ஏற்படுத்திய ஒரு வழிமுறை. அதை கடந்துதான் இந்த மேல்நிலைக்கு வர வேண்டும். ஆனால் இறைவன் என்ன வைத்திருக்கிறார் என்றால், ஆரம்ப பாடசாலையில் நுழைந்துதான் அனைவரும் வந்திருக்கிறார்கள். ஆரம்ப பாடசாலையை விட்டே நான் போவதில்லை என்று முடிவு செய்கிற ஒரு மனோநிலை இந்த ஜீவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இதில் வேடிக்கை. சாதாரணமாக நாம் இன்று பார்க்கிற கல்வி நிலையங்களில் மார்க்கு ஃபெயிலானால் அது ஒரு 8 வகுப்பு வரை அவர்களை ஃபெயிலாக்குவதில்லை என்று கூட சட்டம் இருப்பதாக கேள்விப்படுகிறேன். பொது எப்படியாவது அவர்களை அடுத்தடுத்த வகுப்பிற்கு தள்ளி விட்டு விடுகிறார்கள்.
அதற்கு முந்தைய காலங்களில் ஃபெயில் ஆகி மீண்டும் ஏதோ எழுதும்போது சரி போகட்டும் என்று அடுத்த வகுப்புக்கு தள்ளுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய நிர்வாகத்தில் என்ன நடக்கிறது என்றால், இந்த கீழ்நிலை வகுப்புகளில் உள்ள இந்த விஷயங்களிலே மனம் ஆழ்ந்தது. இதிலே மனம் ரசிக்கும்படியான விஷயங்கள் இதில் இருக்கிறது என்று எண்ணி, இந்த கீழ்நிலை வகுப்பு என்பது பூலோக வாழ்க்கை என்று வைத்துக் கொள்ளலாம். பூலோக வாழ்க்கையில் கணக்கில்லாத விஷயங்கள் இருக்கிறது. கோடிக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. கோடிக்கணக்கான இயற்கை எழில்கள் இருக்கிறது. மானிட உடம்பை கொண்டு அனுபவிக்கிற கணக்கில்லாத போக விஷயங்கள், ஐம்புலன்களாலும் ஐம்பொறிகளாலும் அனுபவிக்கிற கணக்கற்ற விஷயங்கள் இந்த உலகெங்கும் நிறைந்து காணப்படுகிறது. ஆகவே இந்த ஜீவர்கள் இறைவனையும் மறந்து விடுகிறார்கள், தன்னையும் மறந்து விடுகிறார்கள். பார்க்கிற உலகத்தில் தனக்கு முந்தியவர்கள் என்ன செய்தார்களோ அதை மட்டுமே செய்வது என்ற ஒரு நிலைக்கு அனைத்து ஜீவகோடிகளும் ஆளாகி வேறுபட்டு சிந்திக்காமல் எல்லா மனிதர்களையும் போல பிறந்தோம், வளர்ந்தோம், படித்தோம், வேலைக்கு சென்றோம், திருமணம் புரிந்தோம், குழந்தை குட்டிகளை பெற்றோம், வயதாயிற்று, நோய் வந்தது, மரணம் அடைந்தோம். இப்படித்தான் ஒரு வாழ்க்கையை இந்த ஜீவன் எத்தனை வாய்ப்புகள் கொடுத்த போதும் இந்த ஆரம்ப நிலையிலிருந்து மேலே செல்லாமல் இந்த கீழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதில் இவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதற்கு மேலான விஷயங்கள் இவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இது அனித்தியம் என்ற உணர்வும் இவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. கண்கள் வெளி திறக்காத நிலையில் மூடப்பட்டிருக்கிறது. இதை கூட நான் கடந்த பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். உணர்வெளி குருடாம் வண்ணம், வான்நிலம் திசைகள் மூடும், மழை நிசி இருள் போல் மூடும் என்று இந்த கண்கள் ஒளி இழந்தவர்கள் இந்த ஆரம்ப நிலையில் இறைவன் என்கிற ஒரு சிந்தனை உண்டாகி இவர்களுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து இந்த உருவ வழிபாட்டை செய்யுங்கள் என்று ஆதியில் ஆரம்பித்து அந்த உருவ வழிபாட்டையும் ஒரு ஒழுங்குமுறையோடு செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய ஆலயங்களெல்லாம் அமைத்து அதை ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் அந்த இறை ஆற்றலை கிரகித்து கொள்ளும் விதமாக அங்கு பல பொருள்கள், செம்பு பொருள்கள், மின்சாரத்தை கடத்துகிற செப்பு பொருள்கள், யந்திரங்கள் என்று ஒரு முறைப்படி அந்த வியாபித்திருக்கிற அந்த இறை ஆற்றலை ஒன்று திரட்டி மனிதர்கள் வாங்கி கொள்ளும் விதமாக இந்த ஆலயங்களையும் நிர்மாணித்து அந்த கல்லிலே விக்கிரகத்திலே அந்த ஆற்றலை வெளிப்படுமாறு செய்து, அக்கினி இருக்கிறது, விறகுக்குள்ளே அக்கினி இருக்கிறது. ஆனால் அது அப்படி விறகாகவே போட்டிருந்தால் அது தீயை தராது. தீ அதற்குள் தான் மறைந்திருக்கிறது. அதற்கு வெளியே இருந்து ஒரு அக்கினி தேவைப்படுகிறது. ஒரு சிறு பொறியை அதில் போட்டால் அந்த விறகு தன்னிடத்தே உள்ள அக்கினியை சுடர் விட்டு பிரகாசிக்கச் செய்கிறது. அதுபோல இந்த விக்கிரகங்களுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார், கல்லுக்குள்ளும் இறைவன் இருக்கிறார், மரத்திற்குள்ளும் இறைவன் இருக்கிறார், புல்லுக்குள்ளும் இருக்கிறார். அனைத்தினுள்ளும் இருக்கிற இறைவனை ஒரு தீபத்தை வைத்து இன்னொரு தீபத்தை ஏற்றுவது போல அதை வெளிக்கொண்டு வருவதற்கு ஒரு குரு என்ற ஞானமும் அந்த முயற்சியும் ஒரு மனிதனுக்கு தேவைப்படுகிறது. இவ்வாறு இந்த குறியீடுகளால் கூடிய அமைக்கப்பட்ட ஆலயங்களில் இவன் வழிபாடு செய்து செய்து
ஒரு பிறவியில் இறைவன் எங்கிருக்கிறார் என்று உண்மையிலே தேடத் தொடங்குகிறார். அதுவரை அது ஒரு பொம்மை விளையாட்டு போல ஏதோ போவது வருவது, இறைவனிடம் கோரிக்கை வைப்பது, இறைவனுக்கு பலவிதமான சோடச உபசாரங்கள் என்று அபிஷேகங்கள், ஆராதனைகள் என்று தனக்கு தனக்கு தோன்றியபடியெல்லாம் அந்த இறை வழிபாடுகளை மனிதர்கள் செய்கிறார்கள். இவற்றில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்றால் இவற்றில் உண்மை இருக்கிறது. இறைவனை உள்ளத்தும் புறத்தும் உளன் என்பவர்க்கு இறைவன் உள்ளத்தும் உளன் புறத்தும் உளன், உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லை என்பவர்க்கு உள்ளத்தும் இல்லை புறத்தும் இல்லைதானே என்று திருமந்திரம் கூறுகிறது. இறைவன் சிறப்பாக உள்ளத்திலே இருக்கிறார், ஆனால் புறத்திலும் இருக்கிறார் என்ற உண்மை தெரிந்தவர்களுக்கு இறைவன் உள்ளத்திலும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். இந்த இரண்டிலுமே இறைவன் இல்லை என்று ஒரு மனிதன் சொல்லுவானே, ஆனால் அவனுக்கு உள்ளத்திலும் இல்லை, புறத்திலும் வெளியிலும் இல்லை என்று தன்னை மறைக்கின்ற தன்மை உடையவர் இந்த இறைவன். தன்னைத்தானே மறைத்து கொள்ளுதல் என்பது இறைவனுடைய அநேக குணங்களில் அது ஒரு குணம். இறைவனுக்கு 8 குணங்கள் என்று பொதுவாக சொல்வார்கள், எண்குணத்தான் என்று சொல்கிறார்கள். அதில் முக்கியமான செயல் என்ன என்றால் தன்னை மறைப்பது. மறைந்திருந்தாய் எம்பெருமான் என்று மணிவாசகர் இந்த உண்மையை மிக உணர்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ஞானி, இறையருள் பெற்றவர். அனைத்தையும் கண்டு உணர்ந்து அவர் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளும் விலை மதிப்பில்லாது. அதனால்தான் மறைந்திருந்தாய் எம்பெருமான் என்று அவர் கூறுகிறார். சரி, அவர் மட்டும் அதை கூறுகிறாரா என்றால், திருமூலர் பெருமான் அதற்கும் முந்திய காலங்களில் இதை தெளிவாகவே குறிப்பிட்டிருக்கிறார். உள்ளத்து ஒருவனை உள்ளொரு ஜோதியை, உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, உள்ளமும் தானும் உடனே இருக்கெனும் உள்ளம் அவனை ஒரு அறியாதே என்று மிகச்சிறந்த ஒரு பாடல் மூலமாக நமக்கு உபதேசம் வழங்குகிறார். உள்ளத்து ஒருவன் அவன் உள்ளொரு ஜோதியாக வானிட தேகத்தையே தனக்கு சாயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக என்று தேவாரம் கூறியது போல இந்த உடம்பையே கோயிலாக கொள்கிறார். எந்தையே ஈசா உடல் இடம் கொண்டாய் யான் இதற்கு இளன் ஓர் கைமாறே என்று அதுவும் திருவாசகம்தான் கூறுகிறது. எந்தையே ஈசா, மாசற்ற ஜோதியாக மலர்ந்த மலர் சுடராகிய இறைவன் அழுக்கும் எலும்பும் சதையும் இரத்தமும் நிறைந்த இந்த மாமிச உடலை கோயிலாக கொள்கிறார் என்று வியந்து கூறுகிற வார்த்தைகள் இவைகள். இவற்றையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் இதையெல்லாம் விளக்கி சொல்லி, இந்த ஓன் உடலே அந்நியமானது, இந்த ஓன் உடல் 5 பூதங்களின் சேர்க்கையால் வந்தது, அது குற்றம் போலவும் குறை போலவும் தெரிந்தாலும் ஒன்றுமில்லாத மாயமாகவும் மாறிவிடும். எப்படி மாயத்திலிருந்து அது பெரிய தேகமாக மாறியதோ அதே போல மீண்டும் மறைந்து தோன்றிய இடத்திற்கே சென்று விடுகிறது. இவையெல்லாம் ஞான விஷயங்கள். அரிதிலும் அரிதான இந்த செய்திகள். இந்த உடம்பு வருவதற்கு முன்பு உடம்பு எங்கு நின்றது என்பதை அறியாத மனிதன் வந்துவிட்ட உடம்பை பாதுகாத்து வைப்பதற்கு படாத பாடுகள் படுகிறார். வந்து ஏற்கனவே திட்டமிட்டு முடிக்கப்பட்டுவிட்ட வாழ்க்கையை மாற்றிவிடுவதற்கு பல பல முயற்சிகளை செய்கிறார்.
இவற்றையெல்லாம் பார்க்கிற ஞானம் உணர்ந்தவர்களுக்கு வியப்பாகவும் வேடிக்கையாகவும் நகைப்பாகவும் தோன்றுகிறது. இறைவனை தேரிலே வைத்து தேரோட்டம் என்று ஊர் கூடி தேரை இழுக்கிறார். இதை பார்த்த ஞானிகளுக்கு சிந்தனை வேறு விதமாக வேலை செய்கிறது. ஊரினுள்ள மாந்தர்கள் ஒருமனதாய்க் கூடியே தேரிலே வடத்தை இன்று செம்பை வைத்து இழுக்கிறீர். ஆறினாலும் அறியொடாத ஆதிசித்தநாதரை ஏதையான மனிதர் பண்ணும் புரளி பாரும் பாருமே என்று அவர்கள் கூறுகிறார்கள். எங்கும் பிரகாசித்து விளங்குகிற அந்த இறைவனை ஒரு செம்பு விக்கிரகத்திலே வைத்து ஓரிலுள்ள மக்களெல்லாம் ஒன்று கூடி இறைவன் இதில்தான் இருக்கிறார் என்று நம்பி, அது உள்ளும் இருப்பான் புறத்தும் இருப்பான் என்பதை முன்பே நான் கூறியிருக்கிறேன். அனைவரும் அதை கூறியிருக்கிறார்கள். எங்கும் நீக்கமர நிறைந்த ஒரு பொருள் செம்பிலும் இல்லாமல் போகாது. ஆனால் அது வெளிப்படுகிற அளவு நிச்சயமாக மாறும். இதில்தான் பேதங்கள் இருக்கிறது, இதில்தான் வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த அளவிலா சக்தியை பெறுவதைப்படி குறைந்த அளவு சக்தியை பெறுவதைப்படி என்பதில் தான் இத்தனை விவகாரங்களும் அடங்கி கிடக்கிறது. அங்கு நாம் இவ்வாறு இந்த தேரோட்டத்திலும் திருநாளிலும் பார்ப்பது மிக குறைந்த சக்தியை, ஒரு சாதாரண பெண் டார்ச் என்று சொல்கிற ஒரு மிகச்சிறிய வெளிச்சத்தை தருகிற இந்த ஆற்றலைத்தான் எங்கும் வியாபித்து உலகத்துக்கே ஒளி தருகிற அந்த நலர்ந்த மலர் சுடர் என்று ஞானிகள் கூறிய அந்த கோடி சூரிய பிரகாசம் உடைய இறைவனை மிகச்சிறிய அளவில் பயன்படுத்துகிற வேலைதான் இந்த புற வழிபாடுகள். ஆனால் மனிதன் இதை பார்த்தவுடன் தலைகால் தெரியாமல் இதில் ஏதோ சில விஷயங்கள் கிடைத்தவுடன் இதுதான் இறுதியானது என்ற முடிவுக்கு வருகிறார். இதைத்தான் ஞானிகள் தவறு என்று கூறினார்கள். அதனால்தான் அவர்கள் கண்டித்து பல பாடல்களை எழுதினார்கள். புற வழிபாடு தவறு என்று அவர்கள் எங்குமே கூறவில்லை. இது மிக மிக சாதாரணமானது. மிக உயர்ந்த ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு சக்கரவர்த்தியை 10 படி நெல் கொடுத்து விட்டார் என்று பாராட்டுவது போன்ற ஒரு நிலைதான். இந்த புறத்திலே இவர்கள் பால் பழம் பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து அதற்கு பல தூப தீபங்கள் காட்டி வருவதெல்லாம் ஆரம்ப நிலை வழிபாடாக ஞானிகளும் சித்தர்களும் உணர்ந்தார்கள். அதனால்தான் இந்த தேரோட்டத்தை பார்த்த ஞானிகள் இவ்வாறு கூறினார்கள். தேரிலே வடத்தை இன்று செம்பை வைத்தெடுக்கிறேன். ஒரு தேரிலே மிகப்பெரிய வடக்கயிறை கட்டி செம்பால் செய்யப்பட்ட ஒரு விக்கிரகத்தை வைத்து இழுத்து கொண்டிருக்கிறேன். ஆறினாலும் அறியொணாத ஆதிசித்தநாதரை 6 சாஸ்திரங்களும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விவரித்து கூற முயற்சி செய்து முடியாமற் போய்விடுகிறது. ஆராலும் அறிய முடியாது, சாதாரண மனிதர்கள் எவராலும் அறிய முடியாத தனக்குள்ளேயே மறைந்து இருக்கிற ஆதி சித்தநாதன், ஆரம்பமும் அவன்தான், சித்து என்ற அறிவாக இருக்கிற அந்த சித்தநாதனாகிய இறைவனை பேதையான மனிதர் பண்ணும் புரளி பாரும் பாருமே. இந்த பேதமைகள் நீங்காமல் பால பருவத்தில் ஆரம்ப பாடத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் பண்ணுகிற புரளியை பாருங்கள் என்று அவர்கள் இதை வியந்தும் நயந்தும் கூறுகிறார்கள். அவர்கள் இதை கண்டிக்க வேண்டும் என்று கூறவில்லை. மேல்நிலைக்கு வா, இதை காட்டிலும் உயர்ந்த நிலைகளெல்லாம் இருக்கிறது, உன்னோடுதான் இறைவன் இருக்கிறான். எல்லா ஞானிகளும் கூற முயன்றதும் கூறியதும் இந்த ஒரே உண்மையைத்தான். இறைவனை புறத்தே தேடி அலையாதே, அவன் உனக்குள்ளே இருக்கிறான். அவன் அகமுடையா, அவன் உள்ளமுடையா, உள்ளத்து ஒருவன்.
என்றெல்லாம் மீண்டும் மீண்டும் சொன்னார்கள். ஏணி வழியாகத்தான் ஏறி வரவேண்டும் என்று ஏணியிலே உட்கார்ந்திராதே என்பதற்காக இப்படியெல்லாம் பாடல்களை கூறி மனிதர்களை மேம்படுத்துவதற்கு ஞானிகள் முயன்றார்கள். ஆனால் இந்த ஜீவகோடிகளுக்கு இந்த அஞ்ஞான இருளை வைத்தது இறைவன். அந்த இறைவனிடம் இவன் வேண்டுகிற ஒரு நிலை வர வேண்டும். அதற்கு இவனுக்கு கணக்கில்லாத சோதனைகளையும் துன்பங்களையும் அந்த இறைவன் வழங்கித்தான் இவனுக்கு தன்னுடைய இருப்பை காட்டுகிறார். இருட்டறை மூலையில் இருந்த குமரி குருட்டு கிழவனைக் குடல் குறித்து பொருட்டினை நீக்கிக் குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே என்பது திருமந்திரம். இதில் இருட்டறை மூலையில் இருந்த குமரி என்பது யார்? குருட்டு கிழவன் என்பது யார் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கீழே மூலாதாரத்தில் மறைந்து கிடக்கிற அந்த சக்தி பராசக்தியே இருட்டறை மூலையில் இருந்த குமரி என்று அம்பாளுக்கு நித்திய குமரி என்று பெயர் உண்டு. நித்திய சுமங்கரி என்ற பெயரும் உண்டு, குமரி என்ற பெயரும் உண்டு. அங்கே உடல் என்பது ஒன்று இல்லை, ஆண் பெண் பேதங்கள் இல்லை. ஆகவே இரண்டும் ஒரு சக்தியின் வேறு வேறு கூறுகள். இந்த இரண்டும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு செயல் நடக்கும். ஒரே ஒரு சக்தி, சிவன் என்கிற ஒரு சக்தி வேலை செய்யாது. அது பரன் பறை என்ற அந்த பரசிவமும் பறை என்ற அந்த நாத ஒலியும் சேர்ந்து இருந்தால் உலக காரியங்கள் நடைபெறும், அனைத்து செயல்களும் நடைபெறும். ஒரு காலம் இந்த இரண்டையும் பிரிக்க இயலாது. அதனால்தான் உமையொரு பாகன், மாதொரு பாகன், அர்த்தநாரீஸ்வரம் என்றெல்லாம் சொன்னார். இதனுடைய தன்மைகளை தெரியாமல் மனிதர்கள் கணக்கில்லாத வடிவங்களை கற்பித்து கொண்டு அதில் உயர்வு தாழ்வுகள் பேசிக்கொண்டிருப்பார்கள். அதுதான் அன்றும் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இருள்மயமான இந்த சிந்தனையை இந்த ஜீவனுக்கு கொடுத்தது இறைவன். இந்த சாதாரண இந்த குறுகிய வட்டத்திற்குள் வெளியே தேடி அலைபவனை குருட்டு கிழவன் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். இருட்டறை மூலையில் இருந்த குமரியாகிய அந்த பராசக்தி இந்த கண்கள் மறைக்கப்பட்டு புறத்தே எங்கிருக்கிறான் இறைவன் என்று தெரியாமல் தேடி அலைகிற இந்த ஜீவனுக்கு அருள் புரிய வேண்டும் என்று பராசக்தி எண்ணம் கொண்டு அவனுடைய அந்த அறியாமையை நீக்கி குருட்டினை நீக்கி குணம்பல காட்டி இவனுடைய இந்த சாதாரண உலக மயக்கங்களையெல்லாம் நீக்கி இதற்கு மேலாக இருக்கிற நித்யானந்த வஸ்துக்களை காட்டி இந்த உலக வாழ்க்கையை அவன் வெறுக்கும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக மருட்டுகிறாள். மருட்டுதல் என்பது அச்சுறுத்துதல். அது கணக்கில்லாத சோதனைகளை கொடுத்து அடிமேல் அடிகளை கொடுத்தால்தான் இவனுக்கு இந்த வாழ்க்கையினுடைய பிடிப்பு அகலும். இங்கே சகலவிதமான வசதிகளும் இருக்கிறது, கணக்கில்லாத செல்வங்கள் இருக்கிறது, ஆள் அம்பு சேனை இருக்கிறது என்றால் இந்த மண்ணினுடைய சுகபோகத்தை இவன் இழப்பதற்கு ஒருபோதும் மனிதன் விரும்ப மாட்டான். அதனுடைய விளைவுதான் இந்த உலக இயக்கமே. இங்கே தொடர்ந்து இருந்துவிட வேண்டும். எதுவும் கொண்டு வராத ஜீவன் இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிற பொருள்களை தனது என்று எண்ணி அஞ்ஞான மயக்கத்தால் என்னுடைய ஊர், என்னுடைய இனம், என்னுடைய ஜாதி, என்னுடைய தெரு, என்னுடைய வீடு, என்னுடைய தோட்டம், என்னுடைய துறவு, என்னுடைய பொருள் என்று எதையுமே கொண்டு வராத ஒரு மனிதன்
இருள் வயப்பட்டு அனைத்தையும் தனது தனது என்று எண்ணுகிறான். இதுதான் மிகப்பெரிய மயக்கம். இதனால்தான் இந்த ஜீவான்மாவை குருட்டு கிழவன் என்று ஞானிகள் கூறினார்கள். இந்த குருட்டுத்தன்மையை மாற்றுவதுதான் அந்த பராசக்தியினுடைய இறைவியினுடைய வேலை. அதுதான் அவளுடைய கருணை. இங்கு மனிதர்கள் அம்பாள் கருணை என்றால் ஒரு வேலை கிடைக்க வேண்டும், அல்லது ஒரு வீடை கட்டிவிட வேண்டும், அல்லது குழந்தை பேறு கிடைக்க வேண்டும். இதுவே இறைவனால் கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வரம் என்று மகிழ்ந்திருக்கிறார்கள். அது தவிர பல இன்னல்களை நீக்குவதற்கு அங்கே போய் வழிபாடு செய், இங்கே போய் வழிபாடு செய், அது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, நான் அதை வணங்குகிறேன், நான் இதை வணங்குகிறேன் என்று பலவாக இவர்களே பிரித்து ஒரு மாய வலையில் சிக்கி கிடக்கிறார். ஆரங்கமாக வரும் நான்மறை ஓதியை கூரங்கமாக குணம்பெய்வாரில்லை. வேரங்கமாக விளைவு செய்து அப்புறம் பேரங்கமாக பிதற்றுகின்றார்களே. இதனால்தான் சாஸ்திரங்களை படிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறினார்கள். அனைத்து விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை படிக்காத காரணத்தால் இன்று யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த ஞான உலகத்தில் சொல்லிக்கொண்டே போகலாம் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. இது இன்றல்ல, அன்றே இருக்கிற காரணத்தால் இதை திருமூலர் பெருமான் தெளிவாக இதை அந்த எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் என்பது தெரியாது. 6 வேதமாகவும் வேதத்தினுடைய 6 அங்கமாகவும் வரும் மாமறை ஓதியை மறைகளெல்லாம் ஓதுகின்ற அந்த இறைவனை தன்னுடைய உடம்பின் ஒரு பகுதியாக எங்கும் நிறைந்து இந்த ஊனுடம்பிலும் நிறைந்திருக்கிறார் என்று அறியாத இந்த ஜீவ கொடிகள் தனக்கு வேறாக வெளியே இருக்கிறார் என்று இறைவனை வைத்து பேரங்கமாக பிதற்றுகின்றார்களே. அதற்கு பல பெயர்களை கொடுத்து அது உயர்வு, இது தாழ்வு, நீ அங்கே போனால்தான் அருள் கிடைக்கும், இங்கே வந்தால்தான் அருள் கிடைக்கும், இங்கேதான் இருக்கிறது, இவனிடம்தான் இருக்கிறது. இதை விட்டுவிட்டு எண்ணிலிதானம் அவமே விடுத்தனம் எண்ணறிதே என்று ஞானிகள் கூறியது போல இங்கே இருப்பது தெரியாமல் எண்ணிலா பிறவிகளில் வீணடிக்கிறார். பார்க்கிற காட்சிகள் பொய் என்பதை ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாத மனிதன் இறைவன் எங்கும் இருக்கிறார் என்பதையும் ஒருபோதும் உணர்ந்து கொள்ள முடியாது. இந்த காட்சிகள் பொய் என்று உணரும் தன்மையை அந்த லோகமாதாவாகிய பராசக்தி தான் இவனுக்கு அருள வேண்டும். அந்த ஜெகன்மாதாதான் இவனுக்கு இந்த குருட்டு கிழவனை கூடல் குறித்து இவனை எப்படியாவது தன்னுடைய அருள் நிலையிலே சேர்த்து விட வேண்டும் என்று அவனுக்கு உயர்ந்த நிலையை காட்டி உலக நிலையில் கொடிய துன்பங்களை கொடுத்து நான் கடந்த பதிவுகளிலே கூறியிருந்தேன். அவையெல்லாம் மிக சாதாரணமானது. அதை காட்டிலும் கொடுமையான துன்பங்களை எல்லாம் நான் கடந்து வந்திருக்கிறேன். இவையெல்லாம் துன்பம் போல் தெரிகிறது. ஆனால் இப்போது நினைத்து பார்த்தால் அது ஒரு நினைவாக இருக்கிறது. இத்தனை அனுபவங்களையும் கொடுத்தாலன்றி இந்த உலக வாழ்வினுடைய மயக்கம் அற்றுப்போகாது. எல்லாம் சரியாக இருக்கிறது, எல்லாம் சரியாக இருந்தது என்றாலும் இந்த மண்ணாசை, இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசையும், இந்த நிலையில்லாத ஊனுடலை பற்றி இருக்க வேண்டும் என்ற உணர்வும் இந்த ஜீவனுக்கு ஒருபோதும் போகாது. ஆகவேதான் பல லட்சம் பிறவிகளை இந்த ஜீவன் எடுக்கிறது. அப்படி இந்த குருட்டு கிழவனை மேல்நிலைப்படுத்தி தன்வசத்தை கொண்டு வருவதற்காக குணம்பல காட்டி மருட்டி அவனை மனம் புரிந்தாளே. இந்த உலக வாழ்விலே அடுத்தடுத்த துன்பங்களை கொடுத்து அவனுக்கு உயர்நிலையை அந்த லோகமாதா பராசக்தி அந்த ஆதிப்பறை வழங்குகின்றாள். அந்த ஆதிப்பறை எப்படி இருக்கிறாள் என்றால், மனிதர்கள் அதற்கு பலவிதமான உருவங்களை கற்பித்திருந்தாலும் பறை என்பது நாத சம்யம் என்று எப்போதும் இறைவன் ஒளியாகவும் இறைவி ஒலியாகவும் நாதமாக இருக்கிறார்.
நாதமாக அம்பாளும் ஒளி என்ற விந்துவாக இறைவனும் விளங்குகிறான். நாத விந்து கலாதி நமோ நம, வேத மந்திர சொரூபா நமோ நம என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். நாதம் விந்து கலை என்று அதை பிரிப்பார்கள். நாதம் என்பதுதான் முதலில் சொல்லப்பட்டது. அந்த இடியும் மின்னலும் போல, அந்த இடி என்பது ஓசை, அந்த ஓசைதான் முதலிலே கேட்கும், அதுதான் அம்பாள். அந்த மின்னல் ஒளி சிவம் என்று பிரித்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இவை இரண்டும் பிரிக்கவே இயலாத ஒன்று. ஒருபோதும் இவற்றை பிரித்து கையாள முடியாது. மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு பல பெயர்களை, நாமமே இல்லாத ஒன்றுக்கு பல நாம ரூபங்களை சாட்டினார்கள். இப்படி இந்த மனிதன், இந்த ஜீவாத்மா ஒரு குருட்டு கிழவனாக இருக்கிறவனை இருட்டறை மூலையில் இருந்த குமரியாகி அந்த கருணைக்கடல் உலகமாதாவினுடைய உண்மையான கருணை இந்த ஜீவர்களை மேல்நிலைப்படுத்துவது. ஒரு வீடு வாசல் ஒரு வேலையை கொடுப்பது என்பதெல்லாம் மிக மிக சாதாரணமான வேலை. இது ஒரு சக்கரவர்த்தியிடம் 10 படி நெல் வாங்கிய கதை போலதான். இதை நடந்து விட்டது என்று அங்கங்கே பலர் அம்பாளை வணங்கினேன், சிவனை வணங்கினேன், முருகனை வணங்கினேன், என்னுடைய வயிற்று வலி போயிற்று, தலைவலி போயிற்று, கால்வலி போயிற்று. இந்த கால்வலி போகவில்லை என்றால் இவன் இறைவனை வணங்க மாட்டான். காரணம், இவன் இப்போதுதான் பயிற்சி எடுத்து கொண்டு வருகிறான். இந்த உடம்பே உனக்கு நோய்க்காகத்தான் கொடுத்தார் என்பதே இவனுக்கு தெரியவில்லை. பொத்தின நோயது இதனை பொருளறிந்தேன் பொய்த்தொழுவேன், முத்தினை மனிதனை வைரத்தை போர்க்கலேன், எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே என்று சுந்தரமூர்த்தி நாயனார் கூறுகிறார். இந்த உடம்பு என்பது பொத்தி வைத்த நோய் என்று ஞானிகள் தள்ளுகிறார்கள். உனக்கு கொடுக்கப்பட்டதே நோய்தான். இந்த உடம்பே ஒரு நோய். ஓயா நோய்க்கிடம் ஓடும் மரக்கலம். நோய் என்ற சரக்கை ஏற்றி கொண்டு ஓடுவதுதான் இந்த உடம்பு. இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது என்றுதான் ஆச்சரியப்பட வேண்டுமே தவிர நோய்வாய்ப்பட்டது என்று ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை. என்று மானிடருடைய முயற்சிகளும் எத்தனங்களும் வருகிற செய்திகளும் இந்த உடம்பை காப்பாற்றி வைப்பதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் இருக்கிறது என்று மிக மிக ஆழமாக ஆய்வு செய்து கணக்கில்லாத விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த மருந்தால் தீரும், இந்த முத்திரைகளால் தீரும், இந்த சுவாச பயிற்சியால் தீரும், இந்த ஆசனத்தால் தீரும். எல்லாம் தீரும் வரைதான் தீரும். அதற்கென்று ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இறைவனுடைய நிர்வாகம் இருக்கிறது. அனைத்தும் இங்குதான் இருக்கிறது. அனைவருக்கும் அது எல்லா காலத்திலும் பயன்பட்டால் மனிதன் மரணத்தை வென்று இங்கேயே உடம்போடு இருப்பார். இதுவரையிலும் அவ்வாறு நடக்கவில்லை, இனியும் நடக்காது. தோன்றி மறைவதுதான் இந்த உடலுடைய வேலை. இந்த காயப்பையை கட்டி அவிழ்க்கும் கண்ணுதல் என்று திருமந்திரம் கூறுகிறது. இந்த காயமாகிய பையை கட்டுகின்றவரும் அதை அவிழ்க்கின்றவரும் அவர்தான். கட்டுகின்றவாறும் அது அவிழ்க்கின்றவாறும் சிமிட்டலை பட்டு உயிர் போகின்றவாறும் என்று கூறுகின்றார் திருமூலர் பெருமான். அதை ஒன்று சேர்ந்து நரம்பு எலும்பை வைத்து கட்டுகிறார். கட்டி வாழும்படியாக விடுகிறார். கண் இமைக்கும் நேரத்தில் அந்த உடம்பை விட்டு உயிரை பிரிக்கிறார். பல மரணங்களை பார்க்கலாம். அப்படியே நாற்காலியில் உட்கார்த்தார், உடனே உயிர் பிரிந்தது. இப்படி பல மரணங்கள் இருக்கிறது. கொடுமையாக அடிபட்டு விபத்திலே கைகால்கள் சிதறி மரணம் அடைவதும் இருக்கிறது. இவ்வாறு எளிதாக மரணம் அடைவதும் இருக்கிறது. அது ஒரு தனி விவகாரம். இன்று நாம் பார்த்து கொண்டிருப்பது மிக மிக உயர்ந்த தத்துவங்கள் என்பதால் அது போன்ற விஷயங்களை அடுத்த தொடர்களில் நான் கூறுகிறேன். அதனால் இந்த இறைவனை, தன்னிடத்தே இருக்கிற இறைவனை, இதுதான் உண்மையான சாஸ்திரம், இதுதான் உண்மையான ஞானச்சாரம். ஞான உரை என்பது இதுதான். புறத்தே காட்டுவது என்பது சாமானிய பயன்களை சில காலம் தருவது.
ஒரு பிறவியில் கிடைத்த அனுபவம் மறுபிறவியில் கிடைக்காது. மாறிக்கொண்டே போகும். இன்பமும் வரும், துன்பமும் வரும். ஒரு காலம் இந்த உலகத்தில் நிலைத்த இன்பத்தை பெற்றுவிட முடியாது. வெள்ளரி பழத்திற்கு பூண் கட்ட முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொள்வதுதான் ஞானம். இந்த ஞானத்தை சொல்வதுதான் ஞானம் உணர்ந்தவர்களுடைய கடமையும் பொறுப்பும் வேலையும். அதை விடுத்து இந்த சாமானிய பயன்களை பற்றியே எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பது என்பது அது உயர்ந்த நிலை பெற்ற ஞானிகள் அவ்வாறு செய்வதில்லை, செய்ததும் இல்லை. அது மனிதர்கள் தன் இச்சையாகவே அந்த உலகப் பயன்களை நாடி இறைவனை வேண்டுவார்கள். அதற்கு யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியமில்லை. அந்த புறத்தே திரிகிற இந்த மனதை அகத்தே இழுத்து வருவதற்குத்தான் ஒரு சக்தி தேவைப்படுகிறது. புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே ஆனுனைத் தொடர்ந்து சிக்கனற் பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதேனியே என்று புறத்தேதான் தெரிகிறார். அது புறம்புறம் தெரிந்தவனை அகத்தே திருப்பி விடுவதுதான் இறைவனும் அந்த கருணையை செய்கிறார். இந்த நிலையில் இந்த உள்ளத்திலே இருந்து தனக்குள்ளே மறைந்து கிடக்கலாம். இந்த இறைவனுக்கு இந்த மறைந்து இருக்கிற காரணத்தால் இறைவனை கள்வன் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். ஆடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன் என்று ஞான சம்பந்த பெருமான் கூறுகிறார். இந்த கள்வன் என்று இறைவனுக்கு மாயக்கள்வன் என்று மகாவிஷ்ணுவை கூறுவார்கள். கள்வன் என்றால் கள்ளர் பிரான் என்று ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற அந்த இறைவனுக்கு கள்ளர் பிரான் என்றே பெயர். அதற்கு ஒரு வரலாறு கதைகளெல்லாம் இருக்கிறது. இப்படி ஏன் கள்ளன் என்று கூறினார்கள், கள்வன் என்று கூறினார்கள் என்றால், அவன் உள்ளத்துக்குள்ளே மறைந்து கிடக்கிறான். தன்னைத்தானே மறைந்து கொண்டு கள்வன் எப்படி வருகிறான் ஒரு வீட்டிற்குள், எப்படி அந்த வீட்டின் பொருளை கவர்ந்து அவன் செல்கிறான் என்பதை நாம் அறிய முடியவில்லை. ஆகவேதான் அதை மற்றவர்கள் விசாரித்து எந்த வழியாக இந்த கள்வன் வந்திருப்பான், போயிருப்பான், இதை எடுத்திருப்பான் என்று ஆய்வுகளை செய்கிறார். ஆனால் இந்த இறைவன் என்ன செய்கிறார்? எங்கும் நிறைந்திருக்கிறவன், உள்ளத்துள்ளே தான் கறந்து எங்கும் நின்றவன், வள்ளல் தலைவனை மலர் உரை மாதவன், பொள்ளல் புறம்பை புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் கருத்தறியார்களே என்று திருமூலர் பெருமான் கூறுகிறார். அவன் எங்கே இருக்கிறான் என்றால் உள்ளத்தே தான் கறந்து எங்கும் நின்றவன். கறந்து நிற்பது என்பது மறைந்து நிற்பது. கறந்து உள்ளத்துக்குள்ளும் இருக்கிறார், எங்கும் இருக்கிறார். ஆகவே அகமும் புறமும் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்பதை தெளிவாக கூறுகிறார். அவன் வள்ளலாகவும் தலைவனாகவும் இருக்கிறார். ஞான வள்ளலாகவும் ஞானத் தலைவனாகவும் அவர் இருக்கிறார். ஞானத் தலைவரை நண்ணுவர் அன்றே என்பது திருமந்திரம். இவர் மலர் உரை மாதவன், சிரசிலே விளங்குகிற சதசிர தலத்திலே விளங்கும் மாதவன். அவன்தான் பாதவத்தை செய்தவர். அந்த மலர்மிசை ஏகினான் என்று திருக்குறளிலே கூறுவது போல, இந்த மலரிலே இருப்பவர் சகசிரதள புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி, மனாதீத நாயகி, குணாதீத நாதாந்த சக்தி என்றெல்லாம் இந்த அம்பாளை துதிக்கும் போது சொல்வார்கள். பூரணி, புராதனி, சுமங்கலை, சுதந்தரி, புராந்தகி, திரியம்பகி, எழில் புங்கவி, சிவசங்கரி, சகசிரதள புஷ்பமிசை வீற்றிருக்கும் நாரணி, மனாதீத நாயகி, குணாதீத நாதாந்த சக்தி என்று உன் நாமமே உச்சரிக்கும் அடியர் நாமமே நான் உச்சரிக்க வசமோ ஆரணி சடைக்கடவுள் ஆரணி எனப் புகழும் அகிலாண்ட கோடியின்ற அன்னையே, விண்ணையும் கன்னி என மறைபேசும் ஞானானந்த ரூபமையிலே, வாரணியும் இருகொண்டை மாதர் மகள் கங்கை
வடமருவு தேவை அரசே, வரைராசனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலைவளர் காதலி பெண் உமையே என்று இதை தாயுமான சுவாமிகள் இந்த அம்பாள் மேல் பாடிய பாடல். அம்பாளை வணங்குகிறவர்கள் பல இடங்களில் நாரணி என்ற வார்த்தை, நாராயணனுக்கு சகோதரி என்ற காரணத்தால் நாரணி என்றே வணங்குவார்கள். நாயகி, நான்முகி, நாராயணி, கை நளின பஞ்ச சாயகி என்று அபிராமி அந்தாதி. நாயகி நான்முகியும் அவர்தான், நாராயணியும் அவர்தான். கை நளின பஞ்ச சாயகி, சாதி நச்சு வாயகி என்று அதில் ஒரு அற்புதமான வார்த்தை கையாளப்படுகிறது. சிவபெருமானுடைய கழுத்திலே இருக்கிற அந்த பாம்புகளில் பல தரங்கள் இருக்கிறது. நல்ல பாம்பிலே ஒன்னிசலாக வீரியம் உடைய பாம்பை சாதி பாம்பு என்று கூறுவார்கள். சாதி நச்சு வாயகி, அவர்களுடைய முகத்துக்கு நேராக அது படம் எடுத்து நஞ்சை வைத்திருந்தாலும் அந்த நஞ்சு இது என்ன காரணம் என்றால் அஞ்ஞானமாகிய மாயையை, இந்த உலக மாயையை விஷம் என்றும் நஞ்சு என்றும் கூறுவார்கள். இந்த விஷத்தால், இந்த இரு கருமை நிறமுடைய இந்த மாயை என்கிற சக்தியால் ஜீவகோடிகளெல்லாம் துன்புறுவதை எடுத்து அதை நீக்கி ஜீவர்களை மேல்நிலைப்படுத்துவதுதான் இந்த நஞ்சுண்ட கண்டன் என்பதனுடைய பொருள். சிவபெருமான் பிரதோஷ வேளையில் ஆலகால விஷத்தை உண்டார் என்றால் இந்த தமோகுணமாகிய மயக்கத்தை, இவனுக்கு நஞ்சு போல் இந்த உலகப் பற்றுக்களை தந்து கொண்டிருக்கிற இந்த அனைத்து மாயைகளையும் அவர் வென்று தன்னுடைய கண்டத்திலே அடக்குகிறார். அதைத்தான் நஞ்சுண்ட கண்டன் மகா பிரதோஷ வேளை என்று கூறுகிறார்கள். அது எல்லா ஜீவருக்கும் தனித்தனியே நடக்கிற ஒரு வேலை. அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி செய்கிறார்கள். சிவபெருமானுக்கு நஞ்சு என்பதெல்லாம் இல்லை. மானிட தேகம்தான் நஞ்சினால் பாதிக்கப்படும், மாறுபடும். இறைவனுக்கு தேகமே இல்லாத ஒரு நிலையில் இந்த நஞ்சுகளால் அவர் பாதிக்கப்பட மாட்டார் என்கிற காரணத்தால் நஞ்சுண்ட கண்டன், கண்டத்தை விட்டு நஞ்சு போகவில்லை என்றும், பார்வதி தேவி சிவந்த கண்களை உடையவள் என்று கூறுவது இந்த ரஜோகுணம் என்பதற்கு சிவப்பு வண்ணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவர்களிடமிருந்து இந்த ரஜோகுணத்தை அம்பாள் தன்னுடைய பார்வையினால் எடுத்து விடுகிறார். சத்வகுணம் என்ற வெண்மை நிறம் மட்டும் இருக்கிறது. அதுதான் பார்க்கடல், வெள்ளை நிறக்கடல் என்று கூறுவார்கள். இந்த மூன்று குணங்களையும் குணாதீத நாயகி என்று அம்பாளுக்கு ஒரு பெயர். குணங்களுக்கு அதீத, முக்குணங்களுக்கும் அதீதமாகிய நாயகி. அதனால் இந்த மூன்று குணங்களையும் விட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஆலயங்களிலே சிவப்பு, வெள்ளை, இந்த காவியும் வெள்ளையும் அடித்திருப்பார்கள். கருப்பு என்ற தமோகுணத்திற்கு அங்கு வேலை இல்லை. அந்த சிவப்பு என்கிற ரஜோகுணமும் வெள்ளை என்கிற சத்துவகுணங்களையும் விட்டால் மூன்று குணங்களையும் கடந்து இந்த குணாதீதமாக விளங்குகிற இந்த லோகமாதா பராசக்தியை காண முடியும். இந்த அடிப்படையில் இவையெல்லாம் அனைத்தும் ஒவ்வொன்றும் தத்துவார்த்தமாக செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது. தத்துவங்கள் அனைத்தும் மறைந்து, கதைகளும் மறைந்து, இன்று புதிய புதிய கதைகளெல்லாம் அதற்கு புனையப்பட்டு மனிதன் மீண்டும் மீண்டும் இந்த குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளே சுற்றி கொண்டிருக்க இந்த ஜீவர்களெல்லாம், மானிட வர்க்கங்களெல்லாம் ஆசைப்படுகிறார்கள். அதனால்தான் இந்த வள்ளல் தலைவனை மலர் உரை மாதவன் பொள்ளல் குரம்பை புகுந்து புறப்படும் கள்ளத்தலைவன் கருத்தறியார்களே. இந்த 9 பொள்ளல் என்பது ஓட்டை, கிழிந்து போன ஒரு நிலை, பொள்ளி போதல் என்று சொல்வார்கள். பொள்ளத்தலைவன்ல 9 ஓட்டை உடைய இந்த உடம்புக்குள்ளே எப்படி புகுந்தா, எப்படி வெளியே போனா என்பது தெரியாமல் அவன் கறந்து உரைகிறான். மறைந்தே உள்ளே இருக்கிறான். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது என்கிற காரணத்தால் கள்ளத்தலைவன் என்று அந்த இறைவனை திருமூலர் பெருமான் கொள்கிறார்.
கள்வர்களுக்கு தலைவனாகவும் இருக்கிறார். இவர் கள்ளம் நிரம்பிய தலைவனாகவும் இருக்கிறார். காரணம், இந்த உடம்பிற்குள் எப்போது வந்தார்? ஜீவன் வரும்போதே சிவனும் வந்துவிட்டார். அந்த ஜீவன் எப்படி இந்த உடம்புக்குள் புகுந்தது என்பதை திருமந்திரம் வேறு ஒரு இடத்திலே கூறுகிறார். அவர் கூறும்போது, போகத்துள் ஆங்கு புகுந்த புனிதனும் கோசத்துள் ஆகம் கொணர்ந்த கொடைத்தொழில் என்று கூறுகிறார். இந்த விந்துநாத சக்திகள் சேருகின்ற போதே சிவமும் சேர்ந்தது என்பதற்கான விளக்கம் வேறு பாடல்களில் இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த கள்ளத் தலைவன் வந்திருந்த பொள்ளக் குரம்பை என்று இந்த ஓட்டை உடம்பிற்குள் எப்படி வந்தார் போவார் என்று தெரியவில்லை என்று ஒரு இடத்திலே கூறுவார்கள். அவர்களே அதற்கு பதிலையும் பல இடத்திலே சொல்லி வைத்திருப்பார்கள். ஓட்டை மாடத்து 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் களலடி நாட்டி நாண்மலர் தூவி வணங்கிடின் வாட்டம் தேர்ந்திடும் வன்னியூர் ஈசனே என்று தேவார திருமுறைகள் ஓட்டை மாடம் என்று இந்த உடம்பை கூறுகிறார்கள். அதுபோல இந்த உடம்புக்குள் அவன் புகுந்து புகுந்ததும் இருப்பதும் வெளியே போவதும் என்பதெல்லாம் ஒரு மாயையான ஒரு நிலை. ஏனென்றால் இறைவனுக்கு போக்கு வரத்து என்ற இரண்டும் இல்லை. போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியன் என்று திருவாசகம் கூறுகிறது. போக்கும் வரவும் இல்லை, ஆனால் போனது போலவும் வந்தது போலவும் மறைந்திருப்பது போலவும் பல மாயங்களை செய்கிற காரணத்தால் கள்ளத்தலைவன் என்று அந்த இறைவனுக்கு ஞானிகள் பெயரை சூட்டுகிறார்கள். இந்த கள்ளத்தலைவனை உண்மையிலே உள்ளபடி சூட்சுமமாக இருக்கிற நுணுக்கமாக நுட்பமாக சொல்லப்பட்ட இந்த அளப்பிலாத ஆற்றலை நூல்களிலே பல விதங்களில் பல பல விஷயங்களாக சொல்லியிருக்கிற செய்திகளை மட்டும் படித்து கொண்டு இது உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இது அப்படி செய்கிறது, இப்படி செய்கிறது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அலைகிறவர்களை ஞானிகள் கடுமையான வார்த்தைகளால் அந்த காலங்களிலேயே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கூட இது நடந்திருக்கிறது என்பதை நாம் யோகிக்க முடிகிறது. கத்தும் கழுதைகள் போலும் கலதிகள் சுத்த சிவனெங்கும் தோய்வுற்று நிற்கிறார். குற்றம் தெளிந்து தெளியாதார் குணங்கொண்டு கோதாட்டார் பித்தேறினாலும் பிறந்திறப்பார்களே. இதுபோன்ற ஞான செய்திகளை பலர் சொல்ல கேட்க வேண்டும் அல்லது தானே எடுத்து படிக்க வேண்டும், இதை ஆராய வேண்டும். இதை செய்வதை விட்டுவிட்டு சாமானிய நிலையில் கிடந்த பல இவர்கள் படித்த செய்திகளை வைத்து இந்த இறைவனை அளந்து கொண்டிருப்பார்கள். ஆகவே கத்தும் கழுதைகள் போலும் கலதிகள், இந்த அறிவில் குறைந்தவர்கள் கழுதை கத்துவது போல் இந்த சின்ன சின்ன விஷயங்களை படித்து கொண்டு இறைவனை பற்றி விவாதிக்கிறார்கள். அதில் உயர்வு தாழ்வு பேசுகிறார்கள். இந்த இறைவனுடைய மெய்த்தன்மை சுத்த சிவம் எங்கும் தோய்வுற்று நிற்கிறான். எங்கும் வியாபித்து நீக்கமர நிறைகிற இந்த ஒரு மிகப்பெரிய ஜோதியை, மலர்ந்த மலர் சுடரை இருக்கிறான் என்றும் இல்லை என்றும் அங்குதான் இருக்கிறான் இங்குதான் இருக்கிறான் என்று இவர்கள் மயக்கத்தால் சொல்கிற சொற்களையெல்லாம் உண்மை என்று நம்பி இவர்களும் சொல்கிறார்கள், கேட்பவர்களும் கேட்கிறார்கள். ஞானிகள் பார்வையில் இவ்வாறு தான் தெரியும். அவ்வாறு இவர்கள் கூறுகிற காரணத்தால் ஞானிகளை பைத்தியம் என்று உலகம் ஒதுக்குகிறது. காரணம், இந்த சாமானிய நிலை பெற்றவர்களே கோடி கோடியாக மலிந்து கிடக்கிறார். இறை உணர்வே இல்லாதவர்களும் இருக்கிறார். இந்த நிலையில் இவர்கள் இவ்வாறு கூறும்போது இதை தாண்டி வேறு விதமாக கூறிய ஞானிகளையெல்லாம் இவர்கள் பித்தர்கள் என்று முத்திரையை குத்திவிட்டு சின்ன சின்ன வேலைகளை செய்கிறவர்களை, சிறு சிறு அதிசயங்களை செய்கிறவர்களை சித்தர்கள் என்று கூறுகிறார்கள். சித்தர் யார் என்பதை
திருமூலர் பெருமான் முதல் அனைத்து ஞானிகளும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அவர்கள் கூறியதில் இதுபோல் நெருப்பை வரவழைப்பது, பூக்களை வரவழைப்பது, தங்கத்தை செய்வது, இவர்களெல்லாம் சித்தர்கள் என்று எந்த ஞானிகளும் குறிப்பிடவில்லை. இவையெல்லாம் ஒரு சாதாரண விஷயங்கள் என்பதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதை செய்வதற்காக இவ்வளவு பிரயாசம் எல்லாம் தேவை. இறைவன் இவற்றை ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாக வைக்கவில்லை. சித்து என்பது அறிவு. தன்னைத்தான் என்று அறிவது, இறைவன் எங்கும் பறந்திருக்கிறார் என்று மறைந்திருக்கிற இந்த கள்ளத் தலைவனை போய் பிடிக்க வேண்டும் என்பதுதான் சித்து. அரி சித்தரி என்று அந்த காலங்களில் பாடத்தை ஆரம்பிக்கும் போது ஆசிரியர் சொல்லித் தருவார். அரி சித்தரி நன்றாக, பொருவே துணை, பொருவாழ்க என்று சொல்வார்கள். இந்த சித்துக்களை அறி என்றால் அறிவு சுரூபமாக எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை அறி என்பதுதான் அதனுடைய பொருள். உன்னோடு இருந்து உனக்கோடே மறைந்திருந்து உன்னை ஆட்டுவிக்கிற அந்த கள்ளத் தலைவனை நீ அறிந்துகொள் என்பதுதான் சித்தை அறிவது. அதை அறிந்தவனே சித்தனாகிறார். மற்றபடி இருக்கிற மனிதர்கள் அவரவர் ஒவ்வொரு நிலையில் இருப்பார்கள். மனிதர்களுக்கு மெய்யது பொய்யது என்கிற ஒரு அடிப்படை விசாரணையும் ஆழ்ந்த ஆய்வுகளும் இல்லாமல் கண்ணில் பட்ட மனிதர்களை எல்லாம் கற்பனையால் ஏற்றி வைத்து இவர்கள் அவர்களிடம் ஏதாவது கிடைக்குமா என்ற சிந்தனையில் இருக்கிறார்கள். அப்படி என்னை அணுகியவர்களும் நிறைய உண்டு. நான் அவர்களை ஒருபோதும் ஆதரிப்பதில்லை. என்னை அறியாமல் அது நடக்கலாம். ஆனால் உனக்கே எல்லா தகுதியும் இருக்கிறது. உன்னிடமே இறைவன் இருக்கிறார். எங்கும் இருக்கிற இறைவனை அறிவதற்கு வழியை சொல்வதுதான் சித்து கலைகளிலே சிறந்த கலை. அதை சொல்வதற்கு நான் முயல்கிறேன். நான் இந்த சின்ன சின்ன விஷயங்களை, நெருப்பை வரவழைப்பது, பூக்களை வரவழைப்பது, விபூதியை வரவழைப்பது என்பதையும் செய்ய முடியும். இது சாதாரணமான வேலை. இவற்றில்தான் மனிதன் வீணாக காலங்கள் கோடி கோடியான பிறவிகளை கழிக்கிறான். 20 ரூபாய் கிடைத்தால் விபூதி கிடைக்கிறது. இன்று தங்கம் தாறுமாறாக விலை போயிருக்கிறது. 1 கிராம் தங்கம் 500 ரூபாயை கொடுத்தால் கிடைக்கும். அப்படி இருந்த காலங்களெல்லாம் இருக்கிறது. இதற்கையா போய் காடு மலைகளெல்லாம் செய்து அவர் 1/4 கிராம் தங்கத்தை கொடுத்து விட்டார் என்றால் அவரை மிகப்பெரிய ஒரு நிலைக்கு இறைவனுக்கும் மேலாக உயர்த்துவது. இப்படித்தான் இந்த மனிதர்கள் இந்த மண்ணாசையும் பொன்னாசையும் ஈஷணாத்திரயங்கள் என்று சொல்கிற இந்த 3 ஏஷணைகளில் பட்டு இறைக்கு வழி சொல்பவர்களை மிகப்பெரிய ஒரு நிலைக்கு உயர்த்தி அண்ணாந்து வியந்து பார்த்து காலத்தை கழிக்கிறார்கள். மானிட சமுதாயத்தில் பலரும் அதையே விரும்புகிறார்கள். இப்படி இந்த உள்ளே இருக்கிற அந்த இறைவனை, அந்த கள்ளத் தலைவனை, இந்த ஓட்டை மாடத்திலிருந்து நம்மை ஆட்டுகிற அந்த இறைவனை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் காலங்கள் போய்விடுகிறது. 37 நிமிடங்களில் நான் அதை கவனித்தேன். நேரமோ அதிகாலை நேரம். 4 மணிக்கு 3:30 மணிக்கு மேல் பேசத் தொடங்கி இப்போது 4:30 மணி ஆகிறது. கண்களை மூடிக்கொண்டு எங்கிருந்தோ வருகிற விஷயங்களை நான் என் போக்கிலே சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்போது 53 நிமிடங்களுக்கு போய்விட்டது. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.